வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ தமிழ்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ஸோ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுல இருக்க பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே படிச்சிடலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லி தருவேன் எப்போதுமே. ஸோ நார்மல் மெத்தடும் சொல்லி தருவேன், ஷார்ட்கட் மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மல் மெத்தட் பேசிக் கான்செப்ட் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நார்மல் மெத்தட் வந்து நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ A:B அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு டாட் வச்சிருக்காங்கல்ல, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரேஷியோ. அப்போ ப்ரொபோர்ஷன்னா வந்து என்ன அப்படின்னா A:B, இந்த ரெண்டு டாட் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 4 டாட் வச்சிருக்காங்கல்ல, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது, ப்ரொபோர்ஷன். ஸோ இதை வந்து விகிதம் சொல்லுவோம். அப்படிதான் தமிழ்ல என்ன சொல்லுவோம், விகிதம் சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவீங்க நீங்க, விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து விகிதம் சொல்லுவீங்க, இது வந்து என்ன சொல்லுவீங்க, விகித சமம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? ஸோ இந்த A:B இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், A/B எழுதிக்கலாம். சரியா? இந்த A:B ரேஷியோவை நம்ம லோக்கல் லாங்குவேஜ் நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மடங்குன்னு அர்த்தம். மடங்கு இல்லைன்னா டைம்ஸ்னு அர்த்தம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B வந்து ஒரு 2:3 நீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ A:B வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஏக்கு வந்து 2 மடங்கு கொடுக்குறாங்க, பிக்கு வந்து 3 மடங்கு கொடுக்குறாங்க, 3 டைம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதை நீங்க நம்பரா வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னா இது கூட என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நீங்க என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும். சரியா? அப்ப 2:3 இருக்கு பாத்தீங்களா, இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி எழுதுவீங்க, 2x, 3x எழுதிப்பீங்க. ஸோ ரேஷியோல இருக்கிறத நீங்க நம்பரா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும், 2x, 3x அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது ரேஷியோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரேஷியோ அப்படின்னாலே இருக்கிறதுலே சிம்பிளிஃபைட் டேர்ம். ரேஷியோனால என்னது, இருக்கிறதுலே சிம்பிளிஃபைட் டேர்ம் தான் வந்து என்னது, ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிம்பிளிஃபைடு டேர்ம், இருக்கிறதுலே சிம்பிளிஃபை ஆன டேர்ம் தான் வந்து என்னது, ரேஷியோ. சரியா? இப்போ 4:6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம ரேஷியோவை எடுக்க முடியாது. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து காமனாக நம்ம எதால டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 2 × 2 4, 3 × 2 6. அப்போ 2:3 தான் நமக்கு என்னதான் இருக்கும், ரேஷியோவா நமக்கு இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B is equal to 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அர்த்தம் வந்து என்னது, A/B is equal to 2/3 அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூ வந்து 2ன்னு அர்த்தம், இந்த பியோட வேல்யூ வந்து என்னது, 3ன்னு அர்த்தம். இது வந்து மறந்துடாதீங்க, ஏயோட வேல்யூ என்ன அர்த்தம், 2ன்னு அர்த்தம், பியோட வேல்யூ வந்து என்னது, 3ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன், இது வந்து மடங்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? A:B அப்படின்னா அந்த ரேஷியோட மடங்கு தான் வந்து என்னது, 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது நமக்கு இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு டோட்டலா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ 500 அப்படிங்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து 2:3ல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஏக்கு வந்து 200 கொடுப்பாங்க, பிக்கு வந்து 300 கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இதை ஃபார்முலாயே நீங்க எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏவோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏ ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் இப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஏ ரேஷியோ அப்படின்னா ஏயோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ அப்படின்னா மொத்த ரேஷியோ, அப்போ 2 + 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்போ 2/5 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் என்ன போட்டுருவீங்க, 500 போட்டுருவீங்க. புரியுதா? அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100. ஸோ 2 × 100 நமக்கு என்ன கிடைக்கும், 200 நமக்கு கிடைச்சிடும். புரியுதா?
ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 6 டைப் ஆஃப் ரேஷியோஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டூப்ளிகேட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? டூப்ளிகேட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோனா ஒன்றுமே கிடையாது. அந்த ரேஷியோவை கொடுத்துருக்க ரேஷியோ வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஸ்கொயர் பண்ணால் போதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டூப்ளிகேட் ரேஷியோ வந்து கிடைச்சிரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டூப்ளிகேட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், இதை ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ 1 ஸ்கொயர் ரேஷியோ 2 ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன இருக்கும், 1:4 இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டூப்ளிகேட் ரேஷியோவா இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து வந்து என்னது, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா கியூப் பண்ணா போதும். சரியா? இப்போ 1:2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். 1 கியூப் ரேஷியோ 2 கியூப். அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 1:8 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா? ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணா போதும், ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். சரியா? இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியது நம்ம சூழ்நிலை வரும். இப்போ 1:4 இருக்கு அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். ஸோ 1:4 இருக்குன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ √1 ரேஷியோ √4. ஸோ √1ஓட வேல்யூ 1, √4ஓட வேல்யூ வந்து என்னது 2 நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா? ஸோ அதே மாதிரி எப்படி நீங்க சப் டூப்ளிகேட் படிச்சீங்களோ அதே மாதிரி என்ன படிக்கணும், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து படிக்கணும். சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். சரியா? ஸோ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணா போதும் அப்படின்னா கியூப் ரூட் எடுத்தா போதும். என்ன பண்ணா போதும், கியூப் ரூட் எடுத்தா போதும். சரியா? அப்ப இதோட வேல்யூ பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. 1:8 இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க கியூப் ரூட் எடுப்பீங்க. ஸோ 1:8. அப்ப இது கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 1ஓட கியூப் ரூட் 1, 8ஓட கியூப் ரூட் வந்து என்னது 2ன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது நீங்க என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா இன்வர்ஸ் ரேஷியோ. அடுத்து நீங்க என்ன பார்க்கணும், இன்வர்ஸ் ரேஷியோ. ஸோ இன்வர்ஸ் ரேஷியோன்னு ஒன்றும் கிடையாது. அது அப்படி நீங்க தலைகீழா போட்டா போதும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, இன்வர்ஸ் ரேஷியோ. தமிழ்ல தலைகீழ் விகிதம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் போட்டா போதும். சரியா? அப்போ 1:2 இருக்கு அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ரேஷியோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2:1 இருக்கும். அவ்வளவுதான். சரியா? ஸோ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ 6th ஒன் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னது, காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2:3, 4:5, 3:2 இந்த மாதிரி 3 இது கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? அப்போ 2 × 4 × 3. ரெண்டாவது செகண்ட் உள்ள பார்ட்லாம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை போட்டு. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், 3 × 5 × 2. சரியா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 2, 2. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 4/5 இருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ. சரியா? ஸோ உங்களுக்கு ரேஷியோ பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பாருங்க. A:B = 7:9 மற்றும் B:C = 15:7 எனில் A:C இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது இங்க பாருங்க A:B கொடுத்துருக்காங்க, B:C வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா A:B:C வந்து நம்ம என்ன பண்ணணும், என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த A:B:C நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. சரியா? ஒன்று வந்து நார்மல் மெத்தட், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஸோ இந்த சைடில் நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன்.
ஸோ இந்த சைடில் நார்மல் மெத்தட் எப்படி நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ A/B வந்து 7:9 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதை இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ A/B வந்து 7:9. C என்ன நமக்கு தெரியாது. புரியுதா? அடுத்த பாருங்க B/C வந்து 15:7. ஸோ B/C வந்து 15:7. இங்க வந்து A என்னன்னு தெரியாது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு போடணும். இந்த பாக்ஸுக்கு பக்கத்துல இது தெரியல பாத்தீங்களா? இந்த பாக்ஸ்ல இந்த C-யோட வேல்யூ என்னன்னு தெரியல நமக்கு. அப்போ இந்த C-க்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? போடணும். அப்ப C-க்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்குது? 9 இருக்குது. ஸோ அதை போடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போடணும். ஸோ இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 15 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்? 15 போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 7 × 15 ரேஷியோ 9 × 15 ரேஷியோ 9 × 7 இருக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ A/C தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 7 × 15. சியோட வேல்யூ வந்து என்னது? 9 × 7. ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 7ம் 7 என்ன பண்ணிடும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 15:9 பார்த்தீங்கன்னா 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து 5 3s 15, 3 3s 9. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னா 5:3 இருக்கும். ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இந்த நம்ம நார்மலாக செஞ்சோம். இதை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செய்யலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இப்போ A/B வந்து 7:9 கொடுத்துருக்காங்க. அடுத்தது B/C வந்து 15:7 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுல நம்ம ஷார்ட்கட் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ A/B முடியுது அப்படிதானே? ஃபர்ஸ்ட் இதுல A/B முடியுது. ஸோ எங்க முடியுதோ அதுல இருந்து தொடங்கணும். ரெண்டாவது புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் A/B இருக்குதா? அப்ப இங்க B முடியுதா? அப்போ B-ல தான் அது வந்து என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகணும். சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகல இப்போ A/B கொடுத்துருக்காங்க. அடுத்தது C/B கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இதை மாத்தி எழுதலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? மாத்தி எழுதிக்கிடணும். சரியா? அப்ப A/B ரெண்டாவது C/B கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? B/C மாத்தி எழுதிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ண முடியும்? A/B கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? அங்க B-ல முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து எதுல ஸ்டார்ட் ஆகணும்? B-ல வந்து என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆகணும். அதை மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? ஒரு எண்ணை ரிவர்ஸ்ல போட்ட மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எண்ணை ரிவர்ஸ்ல போட்ட மாதிரி இருக்கும். சரியா? எண்ணை ரிவர்ஸ்ல போட்ட மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 7 × 15 ரேஷியோ. அடுத்தது இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? 15 × 9 ரேஷியோ. அடுத்து கீழே மல்டிப்ளை பண்ணா போதும். 9 × 7. ஸோ இதே மாதிரி நமக்கு கிடைச்சதா? 7 × 15, 9 × 15, 9 × 7 கிடைச்சதா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவையும் சியும் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். A/C தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏவையும் சியும் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 7 × 15 ரேஷியோ 9 × 7. சரியா? ஸோ இதோட காமனான நம்பர் வந்து என்னது? 7 இருக்குது. ஸோ 7 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 3ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 5 3s 15, இது வந்து 3 3s 9. ஸோ 5:3 நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸோ நீங்க நார்மல் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எதுதான் யூஸ் பண்ணுங்க? ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுங்க. நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைமை சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸை ஈஸியா என்ன பண்ண முடியும்? கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. x is equal to 1/3y மற்றும் y is equal to 1/2z எனில் x is to y is to z எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கவனிங்க, x is equal to 1/3y இருக்குது மற்றும் y is equal to 1/2z இருக்குது. அப்படின்னா x is to y is to z வந்து எதற்கு சமம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதே நேரத்துல நம்ம வந்து x is to y இருந்து இல்ல y is to z இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க என்ன இருக்குது? x is equal to 1/3y இருக்குது. இதை நம்ம இந்த x is equal to 1/3y இருக்கத நம்மளால என்ன மாத்த முடியும்? x is to y மாத்த முடியுமா?
கண்டிப்பா மாத்த முடியும். ஸோ என்ன பண்ணா போதும், இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்க வந்துச்சுன்னா என்னதான் மாறிடும்? டிவிஷனா மாறிடும். கவனிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஒய்ன்னு இருக்குது. அப்படிதானே? ஸோ இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் நமக்கு இங்க வந்துச்சுன்னா அது எதா மாறிடும்? டிவிஷனா மாறிடும். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு எழுதுவீங்க. சரியா? ஸோ எக்ஸ் பை ஒய் வந்து 1/3னாலும் எக்ஸ் இஸ் டு ஒய் 1:3னாலும் அர்த்தம் வந்து என்னதான்? சேம் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இசட்ன்னு இருக்கு. கரெக்டா? அப்போ ஒய்யோட வேல்யூ நீங்க என்ன பண்ணுவீங்க? y by z. ஏன்னா இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப எப்படி மாறிடும்? டிவிஷனா மாறிடும். ஸோ y by z is equal to 1/2. சரியா? அப்போ y is to z is equal to என்ன போடுவீங்க? 1:2ன்னு போட்டுருவீங்க. ஸோ நமக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ x is to y is equal to 1:3ன்னு இருக்கு. ஸோ உங்க y ல முடியுது. அதே மாதிரி இங்க y ல வந்து என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? மேல இருந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 into 1 1. சரியா? இல்ல 1 into 1 எப்படி வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? கிராஸ்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? y மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 1 into 1 1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. 1 into 3 ரேஷியோ. அடுத்து கீழே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 into 2. ஸோ 1 into 1 1 1 into 3 3 3 into 2 6. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 1:3:6 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட நம்பர் நான் தரேன். நீங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட நம்பர். ஸோ என்னோட பர்சனல் நம்பர் தான் இது. ஸோ உங்களுக்கு நான் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. நம்மளுடைய கோச்சிங் சென்டர் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டே பண்ணி படிக்கலாங்க. 24/7 என்னோட கைடன்ஸில் நீங்கள் படிக்கலாம். எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். ஸோ அப்படி என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க. கண்டிப்பாக எங்களோட ரிசல்ட் வந்து பேசும். ஏன்னா நாங்கள் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸில் 100+ ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வச்சுருக்கோம். முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில். உங்களுக்கு யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க? ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா x is to y is equal to 3:1 எனில் x³ மைனஸ் y³ ரேஷியோ x³ plus y³ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டினை கவனிங்க. x is to y 3:1னாலே x by y is equal to 3/1 நம்ம எழுதிக்கலாம். நான் சொன்னேன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியா? கொடுத்துருக்கிறது வந்து என்னது? ஒரு ஃபார்முலா மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ இங்க x இருக்கிற இடத்துல என்ன போடுங்க? 3 போடுங்க. y இருக்கிற இடத்துல என்ன போடுங்க? 1 போடுங்க. நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ நீங்க 3 போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன போடுவீங்க? 3³ மைனஸ் 1³ ரேஷியோ 3³ பிளஸ் 1³ சரியா? அப்ப 3³ ஓட வேல்யூ 27 மைனஸ் 1 ரேஷியோ 27 பிளஸ் 1 சரியா? ஸோ 27 மைனஸ் 1 உங்களுக்கு என்ன இருக்கும்? 26 இருக்கும். 27 பிளஸ் 1 உங்களுக்கு என்ன இருக்கும்? 28 இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா வந்து நம்ம ரேஷியோ அப்படின்னால இருக்கிறதுலே சிம்பிளிஃபைட் டேர்ம் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்செப்டா மறந்துடாதீங்க. சரியா? ஸோ சிம்பிளிஃபைட் டேர்ம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 4 2 3 2 6 4 2 4 2 8. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13:14 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின். The fourth proportional to 0.12 0.21 80 சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நான்காவது வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீதம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா a/b. ப்ரொபோஷனா என்ன படிச்சோம்? இன்னும் 2 டாட் வச்சு c/d போட்டோம். கரெக்டா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a/b is equal to c/d ன்னு எழுதலாம். இதான் வந்து ப்ரொபோஷனல் இருக்கு, 2 வீதங்கள் வந்து சமமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுல இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷன், இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரொபோஷன், இது வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ப்ரொபோஷன், இது வந்து ஃபோர்த் ப்ரொபோஷன். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 4 ப்ரொபோஷன்ல ஏதாவது 3 வேல்யூ கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. சரியா? ஸோ எது கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல எக்ஸ் போட்டு நீங்க ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும், நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா?
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 0.12 divided by 0.21 is equal to 8 divided by 4th ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. அதனால 4வது இருக்கிறதுல என்ன போட்டிருக்கேன், எக்ஸ் போட்டிருக்கேன். என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பண்ணதுக்கு முன்னாடி சரியா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டெசிமலை ஹோல் நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, மாத்திக்கோங்க. சரியா, ஸோ இந்த 0.12 இன்ட்டு நம்ம என்ன போட்டா போதும், 100 போட்டா போதும். ஏன் அப்படின்னா இங்க 2 டெசிமல், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கிறதுனால நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்றோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 divided by 21 is equal to 8 divided by x நமக்கு கிடைக்கும். சரியா, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 12 ஈர்னால 8, 1 3 3 7 3 21. அப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1/7 is equal to 2/x இருக்கும். அப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ x is equal நம்ம என்ன இருக்கும், 14 இருக்கும். சரியா, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 14. சரியா, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வருது பாத்தீங்களா. இப்போ 12 divided by 21 is equal to 8 divided by x. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா நம்ம நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நியூமரேட்டரையும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸ்ல கேன்சல் பண்ணக்கூடாது, தப்பா கேன்சல் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுவாங்க. இங்க இருக்கிற 21 இங்க ஏதாவது வந்து ஒரு 7 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைட்ல இருக்கிற நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட் சைட்ல இருக்கிற நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிக்கலாம், மேல நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணிக்கலாம், கீழே டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா கிராஸ்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. அது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2 பவர் 1.5 ரேஷியோ 2 பவர் 0.5 என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து பேஸ் வேல்யூ வந்து சேமா இருக்கு. ஸோ a பவர் m ரேஷியோ a பவர் n. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா m plus n divided by m minus n. ஸோ இங்க m இருக்க இடத்துல 1.5 இருக்குது, ஸோ n இருக்க இடத்துல 0.5 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ 1.5 plus 0.5 divided by 1.5 minus 0.5. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 2 divided by 1. சரியா, ஸோ ரேஷியோ என்ன இருக்கும், 2:1 இருக்கும். சரியா, ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம கவர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு தெளிவாக வரிசையாக எழுதிருங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்த மாடல் உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.